ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரியில் 16 பேனல் அனாக்களி நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தி போர்ஷன் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ஒரு 3 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா லீனாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 பேனல் அனாக்களி வந்து இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம லைனிங்கில் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாடி பார்ட்ஸு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனல் அனாக்களி இல்லை மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னாவே இதில் வந்து நமக்கு 2 போர்ஷன் வந்து வரும். அதாவது டாப் போர்ஷன் ஒன்று, பாட்டம் போர்ஷன் ஒன்று வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லைனிங் துணியை வந்து கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டாப் போர்ஷன் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டாப் போர்ஷனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 12 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். இவங்களோட அந்த ஃப்ராகோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 48 இன்ச்சஸ்ஸு. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷோல்டருக்கு தைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது கீழேயும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து மொத்தமாக 13 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2.5 இன்ச் வைக்கிறேன். இவங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்கேன். ஸோ அந்த ஆர்ம் ஹோலுக்கு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எல் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ ஸோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஸ்கேல் வச்சும் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணுவீங்கனாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் அந்த வளைவு வந்து டச் ஆகிற இடம் வந்து இவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு அளந்து எடுப்போம் இல்லையா. இப்போ இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 32. அப்போ அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 அப்படிங்கிறது கிடைக்கும் 1 இன்ச்சு லூஸ்க்காக. அப்போது பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு 9 இன்ச்சு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். அதே இடத்துல அந்த ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிப் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் லைன் வந்து பார்த்தோன்னா 28 தான். ஸோ அப்போ நமக்கு அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டாட் பிடிச்சாதான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விடுறீங்க அப்படின்னா சேம் விட்டுக்கோங்க. இல்லை 2 இன்ச் விடுறதா இருந்தால் தையலுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுங்கிறது போதுமான அளவு தான். இது நம்ம வந்து சைடில் எக்ஸஸாக நம்ம வந்து தையல் கொடுக்கறக்காக தான். கொஞ்சம் பாடி வெயிட் போட்டோம் அப்படின்னா அது வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நெக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து இவங்களுக்கு ஒரு 6 இன்ச் வந்து பார்த்தோன்னா பேக்கில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 5.5 ஒரு 5.5 இன்ச் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்தா போதும். நம்ம நார்மலாக வந்து ரவுண்ட் ஷேப்பு தான் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டாப் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணதுலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு வந்து கட் பண்ணணும். நம்ம வந்து நமக்கு மெயினாக மார்க் பண்ணுற இடம்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன சின்னதாக அர்க்காத் வந்து கொடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து தெரியும். அது மாதிரி மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த வெயிஸ்ட் லைனில் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சைடில் வந்து நம்ம கிளாத் வந்து ரொம்ப கீழே ஹேங் ஆகாது. நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபீஸ் பே பண்ணி ஒரு மேக்ஸி ட்ரெஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா தான் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம வந்து பிகினர்ஸ்க்காக ஃப்ரீயாகவே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறக்காக விட்டுருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி அகலம் இவங்களுக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15. ஸோ அப்போ அதில் பாதி நமக்கு 7.5 7.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு அகலம் வந்து இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அது 10 இன்ச்சு ஹைட்டு அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த கேப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறோம். ஸோ அதில் இருந்து நம்ம வந்து எப்பவும் போல் அந்த ஸ்லீவ் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஹை பப் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ஸ்லீவ் ஹைட் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போடுறோம். 3x3, அதாவது ஹைட்டும் 3 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஹைட் வந்து ஒன்று போடுறோம். ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் போர்ஷனுக்கு லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மீதி இருக்கக்கூடிய இந்த லைனிங் துணியை நான் டபுள் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். அதாவது 4 துணி இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த டாப் போர்ஷனை வந்து கரெக்டாக இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு இன்ஸ்கர்ட் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பேனல் மாதிரி கொடுக்காம சும்மா இந்த மாதிரி ட்ரா பண்ணி தான் லைனிங் பாட்டம் வந்து நான் ரெடி பண்ணுறேன். அந்த வெயிஸ்ட் லைனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து அப்படியே சும்மா லைட்டாக கோடு போட்டு விட்ருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த எட்ஜு கார்னர் வந்து கீழே நமக்கு இறங்கி வராது. கர்வ் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வெயிஸ்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுல நிறைய டவுட் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைன் டாப் போர்ஷன் கட் பண்ணியிருக்கிற அளவே இதோ லைனிங் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வெயிஸ்ட் லைன் இப்போ நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அந்த வெயிஸ்ட் லைன் வந்து கரெக்டாக நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வச்சுருக்கேன் டாப் போர்ஷன். அவங்களுக்கு தெரியுதா? ஏன் அப்படின்னா நம்ம டாப் போர்ஷனில் டாட் வந்து பிடிச்சிடுவோம். 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதனால் அந்த டாப் போர்ஷனை கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு வெளியே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வெயிஸ்ட்டு என்ன அளவோ அதை மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வரும். இல்லை அந்த 1 இன்ச்சு நீங்கள் வெளியே தள்ளாமல் அப்படியே வச்சிங்கன்னா லைட்டாக குட்டியாக ஒரு ப்ளீட் வந்து வெயிஸ்ட் லைன் பாட்டம் பீஸில் பிடிக்கிற மாதிரி வரும் அந்த இடத்துல. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு புரியுதோ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கனாவே போதும். இப்போது நான் வந்து சாரியில் முந்தி போர்ஷனாக கட் பண்ணிடுறேன். இந்த முந்தி போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே கரை பார்ட் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஹிப் பெல்ட் வந்து நம்ம தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கரை பகுதி வேண்டாம். இதை வந்து ஹிப் பெல்ட்டுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த போர்ஷனை வந்து அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வச்சு பார்க்கலாம் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடித்து திருப்பும் போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இது டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணணும். ஸ்லீவ் போர்ஷனுக்கு வந்து சேம் இதே மெட்டீரியல் முந்தி போர்ஷன்லேயே நம்ம வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் துணி வந்து பார்த்திங்கன்னா பத்தலை. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கீழே பாட்டம் கொடுக்குற சாரீ க்ரீன் கலர் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து ஸ்லீவ் கொடுத்தோன்னா இன்னும் பெட்டராக அழகாக இருக்கும்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து லைனிங் துணி வந்து பார்த்தோன்னா வச்சு கரெக்டாக கட். இனி நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சாரியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் போர்ஷன் போக ஹைட் வந்து நமக்கு பாட்டமுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அளந்து பார்த்துக்கணும். இப்போ இவங்களுக்கு 48 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருந்துச்சு. அதில் 12 இன்ச் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். டாப் போர்ஷனுக்கு கழிச்சாச்சு. ஸோ இப்போ மீதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தையலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கண்டிப்பாக விடணும். ஸோ அதனால் ஒரு 36 இல்லைனா ஒரு 37 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே கரை போர்ஷனில் இருந்து ஒரு 37 இன்ச் ஹைட் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக வருது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஒரே லென்த்தாக நீங்கள் கரெக்டாக
அளவு வந்து மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை போர்ஷன் வந்து கட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு துப்பட்டா மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா saree ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரை போர்ஷன் வந்து நமக்கு மிச்சம் வருது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த கரை போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியை வந்து நம்ம எப்பவும் போல் துணி மடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எட்ஜ் டு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம துணி மடித்து சாரி மடித்து வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம். அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா 16 பீசஸ் இருக்கிற மாதிரி மடிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் இந்த சாரியை வந்து நீங்கள் துணி மடிக்கிற மாதிரி மடிச்சிங்கனாவே அந்த எட்ஜு அதில் கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 16 பீசஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த ஒரு கிளாத்தையும் வந்து நம்ம மடித்ததை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 16 பீசஸ் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் பொறுமையாக இந்த மாதிரி கரெக்டாக கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் அந்த பேனல் வந்து கட் பண்ண போகிறோம். எத்தனை பேனல்னால் 16 பேனல் வந்து நம்ம இதில் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அது வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நம்ம வந்து கரெக்டான பேனல் சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நீங்கள் ரெடியாக உங்களோட பாடியில் வச்சு வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அதை வேண்டாம். நீங்கள் வந்து இந்த டாப் போர்ஷனில் கட் பண்ணியிருக்கீங்கல்ல வேஸ்ட் அளவு, அதாவது நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா அளவுகளும் நம்ம வந்து விட்டுருப்போம். அப்படி பார்க்குறப்போ நம்ம அந்த டாப் போர்ஷனோட வேஸ்ட் அளவு இப்போ நான் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். அந்த டாப் போர்ஷனோட வேஸ்ட் லைன் வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் டாட் பிடிச்சி எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த இதை கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதும் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த வேஸ்ட் அளவு வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கணும். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வருது, பேக்கில் 19 இன்ச்சு நமக்கு வருது. அப்படின்னா நம்ம தையலுக்கு விட்ட அளவு, டாட்டுக்கு விட்ட அளவு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? 19 இன்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மொத்தம் எத்தனை 38 இன்ச்சு. அதாவது டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட்டோட வேஸ்ட் லைன் வந்து 18 இல்லை 19 அந்த மாதிரி வருதுன்னு வைங்க. அது மாதிரி பேக்கில் வந்து பார்த்தோன்னா சேம் அதே 19 தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. அப்போ 38 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த 38 நம்ம எத்தனை பேனல் போட போகிறோம்? 8 பேனல்னால் 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 16 பேனல் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் அந்த 38 16ஆல் நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து பேனலோட சைஸு. இதை நம்ம எப்படி பண்ணுறோன்னா இந்த சாரீ இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு உங்களுக்கு வருதுன்னா மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து லெஃப்ட் சைடு ஒரு 1 இன்ச்சு, ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனலை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த சைடு வந்து ஒரு 1.5 இன்ச். இதில் வந்து நம்ம தையலுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பேனலையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 38 இன்ச்சை 16ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.3 அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ அதை டேப்பை வச்சு அப்படியே மடக்கி அதோட மிட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு 3 இன்ச் வருது அப்படின்னா இந்த சாரியோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, லெஃப்ட் சைடு ஒரு 1.5 இன்ச்சு, ரைட் சைடு 1.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கணும். அது போக தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு பேனலையும் நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
கிராஸாக லைனாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து இந்த கட் பண்ணுறது இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது கீழே எட்ஜு கரை பகுதி இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு அந்த கரை பகுதிக்கு மேலே ஒரு 10 இன்ச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேஸ்ட் லைன்லேருந்து அந்த பேனல் இறங்கும் போது பர்ஃபெக்டாக லைனாக வரும். கீழே வந்து பார்த்தோன்னா நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் சர்க்கிளில் ரொம்பவே அழகாக நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கீழே அந்த பார்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பார்டருக்கு மேலேயே ஒரு 10 இன்ச்சு இல்லைனா 15 இன்ச்சுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து அந்த பாவாடையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக நீட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 16 சைஸ் பேனல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட் வந்து எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நம்ம வந்து பார்த்தோன்னா லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக்கு போர்ஷன் வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து கட் பண்ணி அடிப்போம் இல்லையா? இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்கில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கீங்கன்னா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் வந்து லைனிங் துணியோட மெயின் ஃபேப்ரிக் துணி வைக்கும்போது பின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சில்க்கு, என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, பின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பின் பண்ணும்போது தான் அந்த இடத்துல இருந்து மாறாமல் விலகாமல் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தையல் போடுறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் நான் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கர்வ் லைன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்காத் மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக கர்வ் லைன் வந்து அப்படியே நமக்கு என்ன டிசைன் வந்து லைனிங்கில் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்புக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் நமக்கு மாறி வரும். ஸோ அதனால் அங்கங்கே வந்து அர்க்காத் கொடுத்துடுங்க. ஸோ இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். டேர்ன் பண்ணி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக டேர்ன் பண்ணி எடுங்க. டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்னரில் குட்டியாக தையல் வந்து நம்ம போட்டுருங்க. ஓரத்தையல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். சேம் இதே ப்ராசஸ் தான் பேக் பார்ட்டுக்கும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு டாப்பு. அதே மாதிரி பேக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். பேக்குக்கு வந்து நான் நார்மல் ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸோ நெக் அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்தோன்னா அப்படியே தையல் நம்ம போட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து சும்மா நாட்டு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு இது வந்து நான் முடிச்சிருக்கேன். சுற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடுங்க ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி பேக்குக்கு வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் நெக் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதில் வந்து இந்த நாட் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சுனா ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சில் கரெக்டாக அந்த நாட்டை வந்து இப்படி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த சைடு இருந்து எந்த சைடு நாட்டை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா தப்பாக போயிடும். பாருங்கள், ஆம்போல் சைடில் இருந்து தான் ஷோல்டர் சைடுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இதையே இந்த மாதிரி நாட் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்விசிபிளாக இருக்கும். நாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே தெரியாது. நம்ம இன்விசிபிள் ஷோல்டர்லாம் நம்ம தைக்கிறோம்ல அந்த மாதிரி இது வந்து நாட் வந்து இன்விசிபிளாக வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அப்போ நம்ம லைனிங் துணி தைக்கும் போதே இந்த மாதிரி நாட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம அந்த நெக்கு ஷேப் வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து பார்த்தோன்னா ஒரு அர்க்காத் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நாட் வந்து நான் திருப்பி காமிக்கிறேன். உள்ளே வந்து ஒரு அதாவது பிசு இருக்கிறதே தெரியல. நமக்கு வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஓரத்தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெயின் ஃபேப்ரிக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லைனிங் போக நம்ம வந்து எக்ஸஸாக நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க.
எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தோன்னா ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டரை வந்து ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெயிஸ்ட் லைனில் ஒரு துணி வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகும். அதை கரெக்டாக நம்ம வந்து டாட்டாக பிடிச்சிக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. கரை பகுதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீவில். ஸோ அதனால் நான் வந்து எந்த ஒரு டிசைனுமே இல்லை. நம்ம வந்து பஃப் தான் கொடுக்க போகிறோம். பஃப் ஸ்லீவ் கொடுக்க போகிறவங்க நமக்கு ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது நமக்கு கோல்டன் கலரில் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லேஸ் ஒர்க்கெலாம் வந்து தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக போட்டாவே ரொம்ப எலகண்ட்டாக அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம தைச்சாச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா லைனிங் துணி ஷேப்பு சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனிங் துணிக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹை பஃப் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த கை பஃப் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஒரு 3 இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, 3 into 3 வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல அக்காத் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அக்காத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவ் வந்து பார்த்தா குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து நம்ம பிடிக்கணும். அப்படியே அந்த அக்காத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சென்டர் ஸ்லீவோட சென்டர் போர்ஷனுக்கு வரும். அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வைக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக தான் ஒரு சில்க் சாரீ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து அந்த கரெக்டாக ஷோல்டர் கிட்ட மட்டும் வரும் அந்த பஃப்பு, ஹை பஃப்பு. இப்போது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் நான் காமிக்கிறேன். பாருங்கள், அந்த இடம் மட்டும் பஃப் மாதிரி அழகாக தூக்கிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே 90s வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன்னே சொல்லலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் வந்து நமக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவையும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லீவை சென்டர் பாயிண்டில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் வச்சு அப்படியே நம்ம வந்து பொறுமையாக தையல் போட்டு வரலாம். அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விடுங்க. அந்த ப்ளீட்ஸை அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். சென்டர்லேருந்து எப்போவுமே நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃப் வந்து சென்டர்லேருந்தே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜுக்கு வந்து கொண்டு வந்து முடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் எப்போவுமே ஸ்லீவ் வந்து நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோல்டர் கிட்ட அதாவது ஸ்லீவில் வந்து பார்த்தோன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோல, அதில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் வந்து தைச்சி முடிங்க. அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் சென்டர்லேருந்து இன்னொரு ஆஃப் வந்து தைச்சி முடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் வந்து மாறாமல் நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். சேம் இதே ப்ராசஸில் இன்னொரு ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸாக இந்த பிசுறு மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் அது டேமேஜ் ஆகிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவே வந்து ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ டாப் போர்ஷன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா பாட்டம் போர்ஷனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேனல், பேக்கில் வந்து 8 பேனல் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு ராங் சைடு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு சில சாரியில் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும்.
அது மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேனலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 பேனல் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தையல் வந்து போடுங்க. ஏத்தம் இறக்கம் அந்த சுருக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க. நம்ம வந்து எது வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதோடையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கி கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்கன்னா பிரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே கிராஸாக கொண்டுட்டு போய் தையலை முடிங்க. ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா 2 தையல் இல்லை 3 தையல் நீங்கள் ஒவ்வொரு பேனலுக்கும் போட்டாகணும். இல்லை உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தாலும் நீங்கள் ஓவர்லாக்கும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு அந்த 8 பேனலே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனிங் துணியோட அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பேனலோட சென்டர் பார்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங்கோட சென்டர் பார்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தையல் போடும்போது அந்த லைனிங் துணி நமக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக அந்த மெயின் ஃபேப்ரிக் வரைக்கும் இருக்கணும். அப்படி சப்போஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு குட்டியாக வந்து லைனிங் துணியில் ஒரு ப்ளீட் வந்து வச்சுடுங்க. ஆனால் பத்தாமல் மட்டும் வரக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஃபேப்ரிக் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. திரும்ப எகைன் அந்த மெயின் பாட்டம் போர்ஷனில் சென்டர்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனிங் துணி வந்து நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். அந்த மெயின் ஃபேப்ரிக்கை விட இந்த லைனிங் துணி வந்து லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்பவும் அதிகமாகவும் போகக்கூடாது, பத்தாமையும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லைனிங் துணி கொஞ்சம் எக்ஸஸாக மெயின் ஃபேப்ரிக்கோட இருக்குன்னா ஒரு குட்டியாக ஒரு ப்ளீட் மாதிரி பிடிச்சிடுங்க லைனிங் துணியில், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பேக் போர்ஷனே வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் போர்ஷனையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணும். தைச்சி எடுத்துட்டு கரெக்டாக நம்ம பாட்டம்லேயும் வந்து மெயின் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோ, சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாப் போர்ஷன்லேயும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. அதாவது பாட்டமையும் டாப்பையும் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் இருந்து இந்த டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. திரும்ப எகைன் வந்து சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஆஃபையும் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட போகிறோம். இந்த எக்ஸஸாக இந்த பிசுரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக் போர்ஷனுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இந்த சைடு ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நிறையா பேர்த்துக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இந்த வெயிஸ்ட் லைனில் ஒரு 2 தையல் 3 தையல் வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. இல்லை ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த வெயிஸ்ட் லைன் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வெயிஸ்ட் லைன் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மாறிடக்கூடாது, ஏத்தம் தாத்தமாக இருந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைனை பின் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? பின் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கவனிங்க. அந்த ஆம்ஹோல் லைனும் கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எங்கேயுமே வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டர் ஸ்லீவு முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஜாயின் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டம் போர்ஷன், அந்த பாவாடை நம்ம பேனல் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த லைனிங் துணியை வந்து இப்படி கொஞ்சம் விளக்கிடுங்க. விளக்கிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக் 2 இருக்குது பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த பாவாடை போர்ஷன் 2 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் இந்த எட்ஜு, அதாவது வெயிஸ்ட் லைன் எட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் இருந்து நான் தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு பொறுமையாக இந்த இடத்துல சொல்லித்தரேன். கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைனில் நான் வந்து வெயிஸ்ட் லைன்லாம் சும்மா வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுலாம் நான் எதுவுமே மார்க் பண்ணல. அந்த மெயின் ஃபேப்ரிக் 2ஐயும் அந்த கார்னரில் இருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தையல் வந்து போட்டுட்டு வரேன். சரிங்களா?
இது நீங்கள் வந்து பெட்டர் ஓவர்லாக் இருந்துச்சுன்னா போட்டுருங்க, இல்லை 2 தையல்னால் 3 தையல் வந்து கம்பல்சரியாக போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் பொறுமையாக தையல் போட்டுகிட்டே வரணும். கீழே எட்ஜு வரைக்கும் தையல் போடணும். எந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த கரை பகுதி வருதுன்னா அந்த கரை பகுதி கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பொறுமையாக தையல் போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த கரை பகுதி ரெண்டும் எனக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ அதை நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம தையல் லைனிங் துணியை ஃப்ரண்ட்டும் பேக்கும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் தையல் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த எட்ஜு, அந்த வேஸ்ட் லைன் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் இருந்து இந்த லைனிங் துணியை வந்து பார்த்திங்கன்னா நான் தையல் போட போகிறேன். நல்லா கவனிங்க. இதில் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்ள நடுவில் சிக்கிடக்கூடாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைனிங் துணியை வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி கீழே அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா மடிச்சு அடிக்கணும் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னரை மடித்து தையல் வந்து போட்டுருங்க லைனிங் துணியை. இப்போ நான் வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த லைனிங் துணியை வந்து கீழே பாட்டமில் மடித்து அடிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம், லைனிங் ஃபேப்ரிக்கை தனியாக சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைனல் டச் வந்து கொடுக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோடய லைனிங்கை சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, நடக்கக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அளவுகளை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் லைனும் கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து வெயிஸ்ட் லைன் அளவையும் மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே தையலை கொண்டு வந்திருக்கேன். இப்போ அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கிறது மட்டும் நல்லா கவனிங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நீட்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த லைனிங்கை தூக்கிட்டு நீங்கள் வந்து நீட்டாக எடுத்து விட்டுருங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக்கை சுருக்கம் இருக்கக்கூடாது. அப்படியே கொண்டு வந்து அப்படியே லைனாக கர்வ் மாதிரி கொண்டு வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக்கோட முடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கர்வ் லைன், அதாவது அந்த சுடிதாருக்குலாம் நம்ம வந்து அந்த ஹிப்பு கர்வ் லைன் மாதிரி கொடுப்போம் இல்லையோ, ஸோ அந்த மாதிரி அந்த கர்வ் லைன் மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடணும். இதே ப்ராசஸ் தான் இன்னொரு பக்கமும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஃப்ராக் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு வந்து லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த வெயிஸ்ட் லைனில் வந்து நமக்கு தனித்தனியாக அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். அது மாதிரி டாப் போர்ஷன் வந்து பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். ஹிப்பு பெல்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இதோட ஃபினிஷிங் நான் வந்து ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஹிப்பு சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இல்லை திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது மாதிரி நான் சொன்னது இல்லைங்களா, பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ண அந்த கரை போர்ஷனை ஒரு ஷால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹிப் பெல்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோ அழகாக நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் இந்த சாரியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கீழே